நடுராத்திரியில் படகு பிரியாணி. இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுனால பறவைகளோட ஊர்ல வறட்சி வந்துச்சு. வெயிலால ஊர்ல இருக்கிற மரங்கள் எல்லாம் கூட காஞ்சு போச்சு. பாவம், அதனால பறவைங்களுக்கு எங்கேயுமே எந்த ஒரு உணவும் கூட கிடைக்கல. அடுப்பெரியாம சமையல் செய்யாம பாவம் பறவைங்க எல்லாரும் பசியில தவச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி நேரம் துணி, சோட்டு, லூசி, மஹி அப்புறம் பசங்களான பன்னு, புஜ்ஜி எல்லாருமே ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, இந்த வெயிலுக்கு நம்ம ஊர்ல ஒரு பச்சை மரம் கூட காண மாட்டேங்குது. சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தா விறகு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. 2 நாளா பழம் காய்கறி சாப்பிட்டுக்கிட்டு தான் வாழறோம். என் பொண்ணு புஜ்ஜிக்கு ரொம்பவே பசி தாங்க முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா துணி, நேத்து நான் காட்டு முழுக்க தெரிஞ்சேன். எங்கேயுமே எனக்கு விறகு கிடைக்கல. எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்ல என் குழந்தை பசிக்குதுன்னு சொன்னப்போ சாப்பாடு செஞ்சு கொடுக்க கூட என்னால முடியல. இந்த வெயில் காலம் முழுக்க நம்ம எப்படி வாழ்றதுன்னே தெரியல. ஆமா சோட்டு, நான் கூட காலையில எந்திரிச்சு ஏதாவது கிடைக்குமான்னு காட்டுக்கு போய் பார்த்தா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஆத்தங்கரைய தாண்டி அந்த பக்கம் ஊருக்கு போனா அங்க பச்சை பசேல்னு மரங்க இருக்கான். அவங்களுக்கு எல்லாம் விறகு பிரச்சனையே வந்தது இல்லையா? ஆமா சோட்டு, பக்கத்து ஊர்ல நம்மளோட சிச்சு அந்த ஊர்ல தானே இருக்கு. அந்த ஊருக்காரங்களுக்கு விறகுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாமா. அது மட்டுமா, நம்ம சிச்சு எவ்வளவு நல்லா சமைக்குவா. ஆஹா, அவ சமையல் பத்தி யோசிச்சாவே அப்படியே இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. லூசி, ஐடியா என்னமோ நல்லாதான் இருக்கு. சிச்சு கிட்ட சொல்லி அவங்க ஊர்ல விறகுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, இந்த ஊர்ல இருக்கிற நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் சமைச்சு கொடுக்க சொல்லலாம். அப்படி சமைச்சு கொடுக்கற சிச்சுவுக்கு எவ்வளவு காசு ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டு அந்த காசை கொடுத்துடலாம். துணி, நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அந்த ஊர்ல வெயில பயங்கரமா அடிக்குமே. பகல் நேரத்துல அந்த ஊருக்கு போறது இருந்தாலே பயமா இருக்கு. எப்படி போறது? ஐயோ, போறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சோட்டு. நம்ம கிட்டதான் படகு இருக்குல்ல. பக்கத்து ஊருக்கு நம்ம படகுலயே போயிட்டு வந்துடலாம். எதுக்காக இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணணும்? பசங்க இங்கே இருக்கட்டும். நான் துணி சோட்டு 3 பேரும் போயிட்டு வரோம். அப்படி துணிக்குருவி, சோட்டுக்கிளி, மகிக்கழுகு 3 பேருமே சேர்ந்து படகுல ஏறி உக்காந்துக்கிட்டு பயணத்தை தொடங்கினாங்க. அப்படி அவங்க 3 பேருமே பக்கத்து ஊர்ல இருக்கிற சிச்சு காக்காவோட வீட்டுக்கு கிளம்புனாங்க. மகி, படகு கொஞ்சம் நிதானமா ஓட்டுங்க. எனக்கு படகு அப்படின்னாவே ரொம்ப பயம். தண்ணில எங்கேயாவது விழுந்துருவேன் அப்படின்னு பயமா இருக்கு. பயப்படாத சோட்டு, இந்த தண்ணி எனக்கு நல்ல பழக்கமானது. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காக பயப்படுற? பயப்படாம வா சோட்டு. இந்த ஆத்துல தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் சிச்சு காக்கா ஒத்துக்கணுமே. சிச்சு காக்கா ஒத்துக்குமா இல்லையான்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சிச்சு ரொம்ப பிஸ்னரியாச்சே. காசை குடுக்கறேன்னு சொன்னா ஒத்துக்கும். ஒத்துக்காம என்ன பண்ணுவா? நம்ம கேக்குறது ஃப்ரீ இல்லல, வியாபாரமா தானே. படகு ஊரு பக்கம் வந்துருச்சு. சரி வாங்க, இறங்குங்க, சிச்சு வீட்டுக்கு போலாம். அப்படி 3 பேரும் சிச்சு காக்கா வீட்டுக்கு போனப்போ சிச்சு அப்பதான் அவருடைய வீட்டுல சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த சமையல் வாசம் வாசல் வரைக்கும் கூட வந்துச்சு. அப்பதான் 3 பேருமே வீட்டுக்கு வந்தாங்க. சிச்சு, ஏண்டி சிச்சு, வீட்ல இருக்கியா? யார் இது இந்த நேரத்துல? அட மகி, துணி, சோட்டு, நீங்க 3 பேரும் இந்த நேரத்துல இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அதுவும் இந்த நேரத்துல போய்? ஆமா சிச்சு, எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அதனாலதான் உன்னை தேடிக்கிட்டு வந்தோம். நீதான் அந்த பிரச்சனைய தீர்த்து வைக்கணும். பிரச்சனையா? என்னாலயா? ஐயோ, என்கிட்ட காசு மட்டும் கேட்காதீங்க. முந்தா நேத்து தான் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு புது புடவை வாங்கினேன். இப்ப என் கையில காசே இல்ல. என் வீட்ல உப்பே இல்ல தெரியுமா? நீங்க கடனுக்காக வந்தா எனக்கு தெரியாதுப்பா. ஐயோ, கடனுக்காக இல்ல சிச்சு. எங்க ஊர்ல சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே விறகு இல்ல. எங்க ஊர்ல எல்லாருமே சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. அதுக்குதான் சமையல் செய்ய சொல்லி வந்திருக்கோம். பசங்க எல்லாரும் பசியில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட தான் விறகுக்கு பிரச்சனை இல்லையே. நீ இந்த வெயில் காலம் முடியற வரைக்கும் எங்களுக்கு சமைச்சு குடுப்பியா அப்படின்னு கேக்குறதுக்காக தான் வந்தோம். நீ தான் நல்லா சமைக்குவியே, அதனாலதான் இந்த வெயில் காலம் முடியற வரைக்கும் எங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடு. உன் கஷ்டத்துக்கு ஏத்த பலனை நாங்க குடுக்கறோம். ஐயோ, நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதா?
நான் பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், மசாலா அரைக்கணும். ஐயோ என்னால முடியாதுப்பா. இங்க பாருங்க, நான் வேணா விறகு கொடுத்துடுறேன், நீங்க எல்லாரும் சமைச்சுக்குங்க. என்கிட்ட இந்த விறகு பிசினஸ் கூட இருக்கு. உங்க எல்லாருக்கும் எவ்வளவு விறகு வேணும்னு சொல்லுங்க, நான் வேணாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல விறகு கொடுக்கறேன். என்ன சிச்சு சொல்ற? எங்களுக்கு நீ விறகு கொடுக்கறியா? ஆனா சிச்சு, நாங்க இங்க இருந்து விறகு எப்படி கொண்டு போறது? படகுல விறகு கொண்டு போறது கஷ்டம் தானே. நீ எங்களுக்கு விறகு கொடுத்தா அப்புறமா உனக்கு பிரச்சனை வந்துற போது. ஐயோ சிச்சு, நீ எங்களுக்கு விறகு கொடுக்கறேன்னு சொல்றியா? விறகு கொடுத்தா எங்களுக்கும் கஷ்டம்தான். நாங்க எல்லாரும் நைட்டு ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். பகல் நேரத்துல ஏதாவது சாப்பிட்டு பொழைச்சுக்கிறோம். நீ மட்டும் எங்களுக்கு நைட்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்துரு, அதுக்கு நிறைய காசு கொடுக்கறோம். சிச்சு மனசுக்குள்ள, பணத்தை நிறைய கொடுக்கறீங்களா? விறகு வித்தா காசு கொஞ்சமா தான் கிடைக்கும். அதே சமையல் செஞ்சு வித்தா காசு 2 மடங்கு அதிகமா கிடைக்கும். காய்கறி குறைவான விலைக்கு எங்க கிடைக்கும்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். குழம்ப கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சு கொடுத்துறேன். சரி சரி, நீங்க கேட்டதுக்கு நான் செஞ்சு கொடுக்கறேன். நீங்க எல்லாருமே சாப்பாடுக்கு கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல. என் மனசு வெண்ணையாச்சே, அதனாலதான். எந்த ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது கண்டிஷன்? என்ன கண்டிஷன் சொல்லு சிச்சு. இங்க பாருங்க, டெய்லி காய்கறி குழம்பு, பொரியல், ரசம் அப்படின்னு என்னால செய்ய முடியாது. என்னால செய்ய முடியறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுக்கறேன். நான் பிரியாணி நல்லபடியா செய்வேன்ல, அதுதான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் அன்னன்னைக்கு காசு அன்னன்னைக்கு கொடுத்துடணும். கடன் சொன்னா எனக்கு பிடிக்காது. அட, பிரியாணியா? இவ்வளவு பசியில இருக்கிறவங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா சிச்சு? இங்க பாரு சிச்சு, நீ என்ன செஞ்சு கொடுத்தாலும் எங்களுக்கு அமிர்தம். நீ என்ன செஞ்சு கொடுத்தாலும் கண்டிப்பா நாங்க சாப்பிடுவோம். சரி சிச்சு, இனிமே நைட்டு 8 மணிக்கு ஆத்தங்கரை ஓரத்துக்கு பிரியாணி எடுத்துக்கிட்டு வந்துரு. நான் எல்லாருக்கிட்ட எவ்வளவு காசை வசூல் பண்ணணும் அப்படின்னு காசை வசூல் பண்ணிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு வந்துடுறேன். உன்னோட காசுக்கு மோசம் ஆகாது சிச்சு. சூப்பர். நாளையில இருந்து சிச்சு காக்காவோட படகு பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க படகுல தானே வரீங்க, ஒரே தடவை என்னோட பாத்திரத்தை கழுவி திருப்பி கொடுத்துருங்க. மஹி சிரிச்சுக்கிட்டே, நீ ரொம்ப புத்திசாலித்தனமா தான் யோசிக்கிற. சரி, பாத்திரத்தை நாங்களே கழுகி கொடுத்துறோம். 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா படகேறி அவங்க ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. ஊருக்கு போனதும் எல்லார்கிட்டயும் விஷயத்த சொன்னாங்க. பசியோட இருக்கிற அவங்க எல்லாருமே பிரியாணி அப்படின்னு சொன்ன உடனே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் சாயந்தர நேரம் சிச்சு காக்கா ஒரு பெரிய படகுல பெரிய பெரிய பாத்திரத்துல பிரியாணிய செஞ்சுக்கிட்டு துணியோட ஊரை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. சரியா நடுராத்திரி நேரத்துலதான் மெதுவா அந்த படகு துணியோட ஊருக்கிட்ட வந்துச்சு. ஊர்ல பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே அந்த பிரியாணிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, டைம் ஆயிடுச்சு, ரொம்ப பசி எடுக்குது. இன்னும் சிச்சு அத்தை வரல. வயித்துக்குள்ள பூச்சிங்க தாளம் போடுது. ஜி, அங்க பாரு, சிச்சு அத்தை வந்துட்டாங்க. வெளிச்சம் கூட தெரியுது. பிரியாணியோட வாசனை இங்க வரைக்கும் வருது. எனக்கு பசி அதிகமாவுது. இங்க பாருங்க பசங்களா, கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு சிச்சு பிரியாணி கொண்டு வரும். சிச்சு காக்கா அப்பதான் கரைய வந்து சேர்ந்தா. ஆனா அவ படகு விட்டு இறங்காமலேயே அந்த பிரியாணி டபராவோட மூடிய திறந்த உடனே அந்த வாசம் அங்கிருந்த பறவைங்களோட பசியை 2 மடங்கு அதிகமாக்குச்சு. வந்துருச்சு. உங்களுக்கு தேவையான படகு பிரியாணி வந்துருச்சு. வாங்க வாங்க, வந்து எல்லாரும் லைன்ல நின்னுகிட்டு எவ்வளவு வேணும் போட்டு சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு காசை என் கையில குடுத்துட்டு போங்க. மஹிக்கழுகு பிரியாணி சாப்பிட்டு, சிச்சு, எவ்வளவு நல்லா சமைச்சிருக்க. அந்த உப்பு, புளி, காரம் அந்த சிக்கன்ல எவ்வளவு நல்லா இறங்கி இருக்கு. இந்த வெயில் காலத்துல பசியில பிரியாணி சாப்பிட அமிர்த மாதிரி இருக்கு. சிச்சு, இவ்வளவு நாளா நாங்க சாப்பிட எதுவுமே இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த பசியில இன்னைக்கு நீ கொண்டு வந்து கொடுத்த பிரியாணி எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பிரியாணி செஞ்சுட்டு வந்த உனக்கு கோடி கோடி வணக்கங்க. இந்த சில்லுன்னு காத்துல இந்த ஆத்தங்கரை ஓரத்துல பிரியாணி சாப்பிட அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சிச்சு பணத்தை கணக்கு பண்ணி பார்த்து, பாத்தியா துணி, உங்களுக்காக நான் எவ்வளவு நல்லா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நான் என் கையால நல்ல நல்ல ரெசிபி செஞ்சு உங்களுக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நாளைக்குல இருந்து விலை அதிகமானாலும் எதுவுமே சொல்லக்கூடாது. டே சின்னு, நல்லா சாப்பிடுறா. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். ரொம்ப நல்லா இருக்கு, குடுக்குறீங்களா? புஜ்ஜி, இன்னும் கொஞ்சம் குடுக்கறேன். 2 ரூபா விலையை அதிகமாக்குறேன், யாருமே கோச்சிக்காதீங்க. துணி சிரிச்சுக்கிட்டே, சிச்சு, 2 ரூபா தானே அதிகமா குடுக்கணும். சரி சிச்சு, இந்த சிச்சு, உனக்கு தேவையான காசை எடுத்துட்டு வந்திருக்கோம்.
சிச்சு, வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் வர வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடு. இந்த சிச்சு, உன் காசை வாங்கிக்கோ. சரி துணி, இந்த படகு பிரியாணி ஃபேமஸ் ஆக போகுது. உங்களுக்காக நான் கொண்டு வந்து தரேன். நீங்க காசை கொடுத்த நான் கொடுக்காம போயிடுவேனா? என்னோட பாத்திரத்தை மட்டும் கழுவி கொடுத்துருங்க. அப்படி பசியோட இருந்த பறவைங்க எல்லாருமே பிரியாணியை சாப்பிட்டு வயிறார சந்தோஷப்பட்டாங்க. அப்படி தினமும் சிச்சு காக்கா நடுராத்திரியில படகுல பிரியாணியை கொண்டு வந்து கொடுத்து எல்லாருடைய பசியையும் தீர்த்துக்கிட்டு இருந்துச்சு. புத்திசாலி வியாபாரி. பறவைங்களோட ஊர்ல குளிர்காலம் முடிஞ்சு போய் வெயில் காலம் வந்துருச்சு. குளிரெல்லாம் போய் இப்போ சூரியன் அனல கக்கிக்கிட்டு இருந்தான். ஆனா சிச்சு காக்கா மட்டும் இன்னும் போர்வை வியாபாரம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. போர்வையெல்லாம் மீந்து போனதுனால அவளுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா சீக்கிரமா எழுந்திருச்சு போர்வை எல்லாத்தையுமே சைக்கிளுக்கு பின்னாடி வச்சு கட்டி ஊருக்குள்ள போச்சு. அந்த வெயில்லையும் சிச்சு காக்கா சத்தமா கத்திக்கிட்டே, போர்வம்மா போர்வை, நல்ல சூடான போர்வை, காஷ்மீர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது, யாருக்கு வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. அப்போ துணி வெளியில உக்காந்துக்கிட்டு விசிறியால காத்து விசிறிக்கிட்டு இருந்தா. ஏண்டி சிச்சு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வெளியில பங்குனி வெயில் பல்ல கட்டிக்கிட்டு இருக்கு, நீ என்னமோ போர்வம்மா போர்வை அப்படின்னு வித்துக்கிட்டு இருக்க. அடிக்கிற வெயிலுக்கு யாரு போர்வைய பயன்படுத்த போறாங்க சொல்லு? நான் என்ன பண்றது துணி, குளிர்காலத்துல எல்லாருக்கும் தேவைப்படுமேனு பட்டணத்துல இருந்து 100 பெட்ஷீட்டை கொண்டு வந்தேன். ஆனா அதுல பாதி கூட இன்னும் விக்கல. இது விக்காம போனா எனக்கு நஷ்டமாயிடாதா? அப்போ சோட்டு அங்க வந்து, பேசாம ஒண்ணு பண்ணு, அந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் பீரோல எடுத்து வச்சுக்கோ, இல்ல எல்லாத்தையும் தைச்சி டென்ட் மாதிரி பயன்படுத்து. இந்த வெயில் காலத்துல யாரும் வாங்க மாட்டாங்க. எடுத்து வச்சா வீணா போயிடாதா? என் பணமும் லாக் ஆயிடும். இந்த வியாபாரத்துல வர வருமானத்தை வச்சுதான் வீட்டுக்கு ஏசி வாங்கி போடலான்னு இருந்தேன். இல்லனா இந்த வெயில்ல நான் காய வேண்டியதுதான். ஐயோ, என்ன என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. சிச்சு காக்கா கவலையா அந்த சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு ஊரு எல்லையில இருக்கிற ஆத்தங்கரையோரமா போனா. ஆத்தங்கரையோரமா சைக்கிளை விட்டு அவ அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்தா. பாவம் சிச்சு கவலையா அவளுடைய மனசுக்குள்ள, ஐயோ வெயில் அதிகமா இருக்கு, ஆனா இந்த ஆத்தங்கரையோரமா இருக்கிற இந்த புல்லு என்ன இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. புல்ல தொட்டு பார்த்து, வாவ், இந்த புல்லு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கு. இந்த ஈரமான புல்லை எடுத்து மேல போத்திக்கிட்டா ஏசி கூட தேவையில்லை போல. திடீர்னு சிச்சு காக்காவுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சுது. ஒரு நல்ல ஐடியா கிடைச்சுது. வெயில் காலத்துல போர்வை போத்திக்க மாட்டாங்க, சரி பேசாம இந்த ஈரமா இருக்கிற புல்ல வச்சு போர்வைக்குள்ள வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா, அப்ப அந்த போர்வையை போத்திக்கிட்டா ஏசி காத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப என்னுடைய போர்வையும் நல்ல வியாபாரமாகும், எனக்கு லாஸும் ஆகாது. இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். உடனே சிச்சு காக்கா அவளுடைய புள்ளியான சின்னுவ அங்க வர சொன்னான். அம்மா, ஏமா இங்க வர சொன்ன? சின்னோ, கத்தி கொண்டு வந்தியா? இதோ இந்த ஆத்தங்கரையோரமா இருக்குல்ல ஈரப்புல்லு, இது எல்லாத்தையுமே வெட்டி நாம இப்போ வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போக போறோம். எதுக்குமா இவ்வளோ புல்லு? நைட்டுக்கு நாம டின்னருக்கு சாப்பிட போறோமா? வாயை மூடுறா, டின்னருக்கு இல்ல, இந்த போர்வைக்கு நடுவுல இந்த பச்சை புல்ல வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அது போத்திக்கும் போது நல்ல குளுகுளுன்னு இருக்கும். அப்போ எல்லாரும் விரும்பி பெட்ஷீட் வாங்குவாங்க, நமக்கு லாபமே லாபம்தான். அம்மா புள்ள 2 பேருமே ராத்திரி முழுக்க கண் முழிச்சு போர்வைக்கு நடுவுல ஈரமா இருக்கிற புல்ல வச்சு ஸ்டிச் பண்ணி குளிர்ச்சியான போர்வையை தயார் பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு 10 மணி இருக்கும். சிச்சு காக்கா சைக்கிள்ல நேத்து ஸ்டிச் பண்ண போர்வையை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்தா. சிச்சு இப்போ ரொம்ப தைரியமாவே இருந்தா. அவ ஊருக்குள்ள சத்தமா, வந்தாச்சி வந்தாச்சி, வெயில் காலத்துல குளுகுளுன்னு இருக்கிற போர்வை வந்தாச்சி. இந்த போர்வையை மட்டும் நீங்க போத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏசியே தேவையில்லை. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்காது, சிம்லால இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டு ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே வந்தாங்க. மஹிகழுகு, சோட்டு, துணி, புஜ்ஜி, பன்னு கூட வந்தாங்க. அப்ப பன்னு, ஆண்டி, வெயில சுத்தி சுத்தி உங்களுக்கு மூளை கெட்டு போச்சா? நேத்து சூடான பெட்ஷீட் நீங்க இன்னைக்கு குளிர்ச்சியான பெட்ஷீட்டுங்கிறீங்க. போர்வை என்னைக்காவது குளிர்ச்சியா இருக்குமா? உனக்கு தெரியாதுரா பன்னு, இந்த போர்வை ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு. இது கூலிங் போர்வடா. சந்தேகமா இருந்தா நீ ஏன் வந்து தொட்டு பாரு. அப்படியே சிச்சோ, ராத்திரி நேரத்துல புழுக்கத்துல எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. எங்க ஒரு போர்வை கூட நான் தொட்டு பாக்குறேன். சிச்சு காக்கா ஒரு போர்வை எடுத்து மஹிகழுகு கிட்ட கொடுத்துச்சு. உள்ள ஈரப்புல்ல இருக்கிறதுனால அது உண்மையிலேயே ரொம்ப குளிர்ச்சியாதான் இருந்துச்சு. வாவ், இது உண்மையிலேயே நல்ல சில்லுன்னு இருக்கு, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு, சூப்பரா இருக்கு. இது நீ எப்படி தயார் பண்ணிச்சிச்சோ? அது என் கம்பெனி சீக்ரெட் மஹி. அதுக்குள்ள கூலிங் ஜெல் இருக்கு, அதனாலதான் அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. ரேட் அதிகம் தான், ஆனா உங்க எல்லாருக்காக ஒரு பிளாங்கெட் வெறும் 500 ரூபாய் தான். உண்மையிலேயே இது சில்லுன்னு தான் இருக்கு.
எனக்கு ஒண்ணு குடிச்சிச்சோ. எங்க புஜ்ஜிக்கு தேவைப்படுது. எனக்கு ஒண்ணு குடிச்சிச்சோ. ராத்திரியில பன்னு எப்ப பார்த்தாலும் ஏசி ஏசின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு போர்வையா வாங்க ஆரம்பிச்சாங்க. கொண்டு வந்த 50 போர்வையும் வித்து தீந்துருச்சு. சிச்சு காக்காவுக்கு நிறைய பணம் கிடைச்சது. சிச்சு அந்த பணத்தை எண்ணி பாத்துக்கிட்டு, அடடா எவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு. உள்ள வச்சிருக்கிறது ஃப்ரீயா கிடைச்ச புல்லு. ஆனா எனக்கு பணம் நிறைய கிடைச்சிருக்கு. ராத்திரி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த புது போர்வையை போத்திக்கிட்டு நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கதான் பிரச்சனையே வந்துச்சு. புல்லுல இருக்கிற ஈரம் எல்லாமே அனலுக்கு ஆவரியா போயிடுச்சு. 12 மணி நேரத்துக்கு அப்புறமா அதுக்குள்ள இருந்த புல்லெல்லாம் காஞ்சு போய் அவங்களுக்கு குத்த ஆரம்பிச்சுது. அத போத்திக்கிட்டவங்க எல்லாருக்குமே அந்த புல்லு பட்டதுனால உடம்பெல்லாம் அரிக்கவும் ஆரம்பிச்சுது. பன்னு தூக்கத்துல எழுந்திருச்சு போர்வையை தூக்கி போட்டுட்டு தலையெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டே, அம்மா இந்த போர்வை என்ன ராத்திரி போத்திக்கும் போது நல்லா இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கு, எனக்கு உடம்பெல்லாம் அரிக்குது வேற. ஆமாண்டா, இது திடீர்னு ஏன் இவ்வளவு ரஃப்பாச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. காலையில வாங்கும் போது நல்லா சாஃப்டா தானடா இருந்துச்சு. அப்போ பன்னு அந்த போர்வை எடுத்து அதோட வாசத்தை பார்த்து, அம்மா இந்த போர்வை ஏன் இந்த மாதிரி நாத்த அடிக்குது? இது ஒன்னும் பெர்ஃப்யூம் ஸ்மெல்லும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நாம மாட்டுக்கு போடுறமே புல்லு, அந்த ஸ்மெல்லு தான். கேரண்டியா அதுதான். சும்மா ஏதேதோ சொல்லாதடா பாடு. நான் படுக்க மாட்டேன். இந்த போர்வைக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இப்பவே நான் போய் புஜ்ஜிய பாக்குறேன் அப்படின்னு பன்னு போர்வை எடுத்துக்கிட்டு புஜ்ஜியோட வீட்டுக்கு போனா. அங்க புஜ்ஜியும் போர்வையை தூக்கி போட்டுட்டு தலையெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா. புஜ்ஜி, உனக்கும் இந்த போர்வை அரிக்குதா? ஆமாண்டா, என்னாச்சுன்னு தெரியல. சாயந்தரம் போத்திக்கும் போது நல்ல ஏசி மாதிரி இருந்துச்சு. இப்ப இது ஹீட்டர் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள ஏதோ தப்பு இருக்குடா. இதுக்குள்ள இருந்து புல்லு வாசம் வருது புஜ்ஜி. ஒரு சிசரை எடுத்துட்டு வா, நாம இதை கட் பண்ணி பார்க்கலாம். புஜ்ஜியும் சரி அப்படின்னு சொல்லி சிசரை கொண்டு வந்து கொடுத்தப்போ பன்னுவும் புஜ்ஜியும் சிசரை வச்சு கட் பண்ணி பார்த்தாங்க. அப்ப உள்ள இருந்தது எல்லாமே வெறும் புல்லுதான். அப்ப பன்னு ரொம்பவும் கோவமா, புஜ்ஜி இதுக்குள்ள இருக்கிறது கூலிங் ஜெல் இல்ல, இது நம்ம ஆத்தங்கரையோரமா விளையிற புல்லு. இப்ப அந்த பச்சை புல்லு வெயில காஞ்சி போய் காஞ்ச புல்லா ஆயிடுச்சு. சீச்சி, எப்படி ஏமாத்திருக்காங்க. போர்வை வைக்கலன்னு உள்ள ஈரப்புல்ல வச்சு வித்திருக்காங்க. ஆனா இப்ப அந்த ஈரமெல்லாம் போய் காஞ்சதுனால நமக்கு இது குத்துது, நமக்கு உடம்பெல்லாம் அரிக்குது. வாடா, அவங்கள என்னன்னு போய் கேட்டுட்டு வரலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஆண்டியோட ஃபேஸ்ல எப்பவுமே ஒரு ஃப்ராடு தானே தெரியுதுன்னு. நாளைக்கு காலையில ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் நாம பஞ்சாயத்து வச்சிடலாம். அப்படி அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா நேத்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே வச்சு வீட்டுல எண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் வீட்டோட கேட்டை யாரோ பட்டுன்னு திறந்தாங்க. சிச்சு வெளியில வந்தா. அப்ப ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நேத்து யாரால அவகிட்ட போர்வையை வாங்கிட்டு போனாங்களோ அவங்க எல்லாருமே அந்த போர்வையை ரிட்டன் எடுத்துட்டு வந்து கோவமா முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சுவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப சிச்சு அவங்க எல்லாரையும் பார்த்து, என்ன எல்லாரும் காலையில வந்திருக்கீங்க, இன்னும் போர்வை வேணுமா? ஸ்டாக் இல்ல, நெக்ஸ்ட் வீக் வேணும்னா கொடுக்கட்டுமா? அப்போ பன்னு கோவமா போர்வைய பிரிச்சு காட்டி, நீங்களும் உங்க ஸ்டாக்கும் போர்வைக்குள்ள புல்ல வச்சுக்கிட்டு ஜப்பான் டெக்னாலஜி அப்படின்னு வித்து எங்க எல்லாரையும் ஏமாத்துறீங்களா? அப்போ சிச்சு காக்கா பயந்துகிட்டு, இல்லையே, புல்லா நான் வைக்கல, அதுல வச்சிருக்கிறது கூலிங் ஜெல்லு. போது நடிக்காத சிச்சு, உன் கூலிங் ஜெல்லு என்ன அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாருமே போர்வைய பிச்சு பிச்சு சிச்சு முன்னால போட்டுட்டாங்க. நாங்க என்ன ஆடா மாடா நீ குடுக்கற புல்ல எடுத்து வச்சு சாப்பிடுறதுக்கு? சிச்சு, நீ இப்படி ஏமாத்துவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ராத்திரி எல்லாம் போர்வை போத்திக்கிட்ட பசங்க பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அவங்க உடம்பே ரெட் ஆயிடுச்சு. ஒழுங்கா எங்க பணத்தை கொடுத்துரு, இல்ல உன்ன உள்ள வச்சு தெச்சு விட்டுருவோம் பாத்துக்கோ. அப்ப சிச்சு காக்கா பயந்துகிட்டே, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, போர்வை விக்கலையா, ஸ்டாக் அப்படி நின்னு போச்சு, அதான் லாஸ் ஆயிடுமோன்னு பச்சை புல்ல உள்ள வச்சு தெச்சு கொடுத்தேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன வியாபாரம் ஆண்டி செய்றீங்க? சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்கள வரைக்கும் இப்படி அநியாயத்துக்கு ஏமாத்திட்டீங்களே. இந்த ஊர்லயே பெஸ்ட் சீட்டர் அவார்டு உங்களுக்கு தான் கொடுக்கணும் ஆண்டி. புல்ல போத்திக்கிட்டு யாராவது படுப்பாங்களா? இப்படி ஒரு கேவலமான ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? சிச்சு, நீ பண்ண தப்புக்கு எங்க எல்லார்கிட்டயும் வாங்கின பணத்தை கொடுத்துட்டு இதோ இந்த புல்லு போர்வை எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி போட்டு கொளுத்துடு, இல்ல அவ்வளவுதான். சிச்சு காக்கா கவலையா, ஐயோ போர்வையும் போச்சு, இப்ப பணத்தையும் கொடுக்கணுமா? கொடுக்கலனா இந்த போர்வை எல்லாத்தையும் நாங்க ஒன்னா சேர்த்து ஸ்டிச் பண்ணி மேல மரத்துல போட்டு உங்களை கட்டி தொங்க விட்டுருப்போம். எப்படி வசதி, அது செஞ்சிடலாமா? ஐயோ வேணாம் வேணாம், நான் பணத்தையே திரும்ப கொடுத்துடுறேன்.
அப்படின்னு சிச்சு காக்கா வந்த பணத்தை திரும்ப கொடுத்துட்டான். அவளுக்கு வந்த லாபம் அசலு எல்லாமே போச்சு. கண்ணுல கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருந்தா. எல்லாருடைய போர்வைக்குள்ள இருந்து வெளியில எடுத்த அந்த புல்லு கட்டு சிச்சு வீட்டு வாசல்ல தான் விழுந்து இருந்துச்சு. அம்மா, இப்ப இந்த புல்லெல்லாம் என்ன பண்றது? நம்ம கஷ்டப்பட்டு பறிச்சதெல்லாம் வீணா போயிடுச்சா? ஏண்டா வீணா போக போகுது? பக்கத்து வீட்டுல மாடு ஆடெல்லாம் இருக்குல்ல, அதுங்களுக்கு சாப்பிட கொடுங்க. இந்த ஏசி புல்ல சாப்பிட்டுட்டு அதுங்களும் நல்லா கூலிங்கா இருக்கட்டும். சரியா சொன்னடா பன்னு. எல்லாரும் வாங்க, இந்த சிச்சுவுக்கு இந்த தண்டனை வேணும் தான். நாம நம்ம வீட்டுல போய் படுத்து தூங்கிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. சிச்சு காக்கா மட்டும் அந்த புல்லுக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு அவனுடைய லாஸ் நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா. புல்ல வச்சு பெட்ஷீட்டை விற்கணும்னு நினைச்சனே, எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நானும் என்னோட அறிவும்